ஒரு பிரச்சாரத்தை டெல்லி மீடியாக்கள், டெல்லியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஆங்கிலம் நன்றாக பேச தெரிந்தவர்கள், ஹிந்தி நன்றாக பேச தெரிந்தவர்கள். நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல முதலமைச்சருடைய பயணத்திற்கு பிறகு அவர்களுடைய பேட்டி நிறைய டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க திரு தயாநிதி மாறனுடைய கடந்த கால பேச்சுக்கள், இருக்கக்கூடிய இன்ன பிற தலைவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வைத்து முதலமைச்சருடைய அந்த பயணத்தை கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கிறீர்கள், ஆனால் அகில இந்திய அளவில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது திமுகவினுடைய தலைவருடைய பயணத்திற்கு பின்னால். சரிங்களா? இதை திமுக புரிந்து இருக்கிறதா சார்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? நீங்க என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறீங்களா? ஊடகங்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தலைவர்களுடைய பயணத்தை அவர்கள் விமர்சனம் செய்து அவர்கள் ஊடகத்தில் செய்கின்ற செயலை எங்களுக்கு பிரச்சாரமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் எங்கள் தலைவருடைய பயணத்தை கண்டு எல்லோரும் இப்பொழுது சொன்னார்லவா நம்மளுடைய கவிதாசன், சனாதன வரிகள் குமார் சொன்னதும் கவிதாசன் சொன்னதையும் சொல்லுகிறேன். சனாதனவாதிகள் எங்கள் பயணத்தை கண்டு பயந்தனுடைய பிரதிபலிப்பு தான் எங்களை விமர்சனம் செய்வது. எங்கள் அண்ணாதான் சொன்னார், எங்களை திட்டங்கள், திட்டிக் கொண்டே இருங்கள், எங்களை திட்டத்தான் நாங்கள் உயரத்தில் உட்கார வைக்க முடியும், நீங்கள் திட்டியதை காரணத்தால் தான் நாங்கள் இந்த உயரத்திற்கு போயிருக்கிறோம் என்று அண்ணா சொன்னதை போல எங்களை விமர்சனம் செய்பவர்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கட்டும். அப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய லட்சியங்களும் வெற்றி பெறுவது ஒரு வடிவமைப்பு கிடைக்கும். ஒன்றும் கிடையாது. கவிதாசன் பேசுகிற பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? முத்துச்சாமி திமுகவுக்கு வரவில்லையா, அதே போல பாத்தீங்கன்னா ரகுபதி திமுகவுக்கு வரவில்லையா என்று நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்று கேட்டால், இதோ பாருங்கள், பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே பிரச்சனையை உருவாக்கிய மணிஷ்கையா அவர்கள் உங்கள் கட்சிகளை சேர்ந்திருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டால் இதை அவர் உதாரணம் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், முத்துச்சாமியாக இருந்தாலும் ரகுபதியாக இருந்தாலும் ஏவா வேலுவாக இருந்தாலும் ஒரு திராவிட இயக்கம், அதிமுக என்ற திராவிட இயக்கத்தில் இருந்து திமுக என்ற திராவிட இயக்கத்திற்கு வருவதே தவறு கிடையாது. ஆனால் ஒரு மோதலை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தவரை உங்கள் கட்சியிலே சேர்த்து எப்படி நியாயப்படுத்த முடியும்? நான் கேட்கிறேன் சார், ஒண்ணு கிடையாது சார். பிஜேபி காரங்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவையும் திமுகவினுடைய தலைவரையும் வடநாட்டு மக்களிடம் எப்படியாவது கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரிசாவில் தேர்தல் நடந்துச்சுல, ஒரிசா தேர்தல் நடந்த பொழுது நாட்டுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி, நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா என்ன சொன்னார்? பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்காரனிடம் கிடைக்கிறதே என்று சொல்லி ஒரிசாவில் போய் தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லையா? தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்துவிட்டு இதே நெல்லையிலே வந்த அமித்ஷா, இதே தமிழ்நாட்டில் வந்த மோடி என்ன சொல்கிறார்? தமிழராக பிறக்கவில்லையே என்பதிலே வருத்தப்படுகிறேன், தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதிலே கற்றுக்கொள்ளாமல் போகிறமே என்பதை வருத்தப்படுகிறேன் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னார். அங்கே போனால் தமிழனை இழிவுபடுத்துவீர்கள், இங்கே வந்தால் எங்களுடைய தமிழர்களை உயர்த்தி பிடிப்பீர்கள் என்றால் பீகார் பேச்சை நீங்க நல்லா பார்க்கணும் சார். நெறியாளர் சார், பீகார் பார்த்திருக்கிறேன், நீங்க சொல்லுங்க. பீகார் பேச்சுல எங்க தலைவர் அழகா சொல்றாரு, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஜெயபிரகாஷ் நாராயணன் புறப்பட்ட இடமும் பீகார் தான். ஒரு ஜனநாயக படுகொலையை செய்வதற்கு துணிந்த RSS சித்தாந்தம் உள்ள பிஜேபியை எதிர்ப்பதற்கு இந்திய கூட்டணி கருவுருவான இடமும் பீகார் தான். ஆகவே உங்கள் மத்தியில் இருந்துதான் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்ற தேர்தல் அயோக்கியத்தனத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் போர்க்குரல் எழுப்புகிறோம் என்று பீகாரிலே போர் ஒரு சிங்கம் கட்சிப்பதை போல, திராவிட சிங்கம் கட்சிப்பதை போல எங்கள் தலைவர் கட்சிக்கிறார் என்றால் சனாதன எதிரிகளுக்கு பயமாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஓகே சார், ஓகே.